ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு தாங்க ஈஸியாக சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இதுக்குள்ளே ஸ்டஃப்பிங்லாம் வச்சு செய்யும்போது குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் செய்ய பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு சின்ன கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கோதுமை மாவு எடுத்துடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துடுறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது ஒரு சைடாக இருக்கட்டும். இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃப்பிங் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்றேன். சோம்பு பொரிஞ்சு வந்துடுச்சு. மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோடு சேர்த்துட்றேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேன். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்த பிறகு துருவின கேரட் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கோஸையும் சேர்த்துட்றேன். ஸ்டஃப்பிங் தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். அப்படியே கலரி கொடுத்து விட்டுடலாம். இது கூடவே பொடியாக நறுக்குனா ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். ஸ்டஃப்பிங்க்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடியும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இது கூடவே நம்ம பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டஃப்பிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்தால் போதும், நம்ம வேக தான் வைக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டஃப்பிங் ஆற வச்சிடலாம். ரெடி பண்ண மாவை சப்பாத்தி மாவுக்கு உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம உருட்டிடலாம். லைட்டாக மாவு தூவிட்டு ஒன்று ஒன்றா உருட்டி எடுத்துடலாம். இந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப்பிங்கை 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி இதை நல்லா மடித்து விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு உள்ளங்கழி வச்சு இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னொன்று இதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். இதுக்குள்ளே கொஞ்சமாக ஸ்டஃப்பிங் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர மாவெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம அமுக்கி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் திரட்டி ஸ்டஃப்பிங் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தையும் வச்சாச்சு. இட்லி தட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு ஒவ்வொன்றா இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும்.
தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்படியே வெந்து வரட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை அப்படியே ஒரு சைடாக இறக்கி வச்சிடுறேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகளையும் வச்சாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு வேக வச்சதை ஒன்று ஒன்றா அதில் எடுத்து வச்சிடலாம். ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம தோசைக்கல் எந்த அளவுக்கு பார்த்ததோ நம்ம அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்த பிறகு இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதுங்க. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதிக எண்ணெய் தேவைப்படாது. ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்த பேட்சையும் பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இதையும் 2 சைடு வேக வச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்துட்டேன். கோதுமை மாவில் ஈஸியாக சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இது போல் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.